ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி லெமன் சாதம் செய்யலாம். லெமன் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருள், நாங்கள் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம், 3 எலுமிச்சம்பழம், சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 போதும். கடலப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, மல்லாட்டப்பயிறு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பெருங்காயம், மஞ்சத்தூள். எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி புழிஞ்சிக்கலாம் வாங்க. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி புழிஞ்சு வச்சுக்கிறோம் சாறு. அது கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கங்க. எண்ணெய் ஊற்றிக்கங்க வானல்ல தேவையான அளவு. வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு போட்டுருங்க, கடுகு வெடிக்கட்டும். போட்டுக்கங்க. காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, மல்லாட்டப்பயிர் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கலரி விடுங்க, கொஞ்சம் செவந்து வரட்டும். சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மிளகாயும் சேர்த்துக்கங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கங்க. சேர்த்து ஒரு வதக்குங்க. போட்டுக்கங்க. வதங்கிடுச்சு. நல்லா மொறுன்னு ஆன பிறகு லெமன் தண்ணியை ஊற்றிக்கங்க, வடிகட்டி. ஒரே கொதிச்ச உடனேவே நிறுத்திடுங்க, இல்லைன்னா லெமன் குழம்பு சிறு கசப்பாக இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோன்னா. ஒரு கொதியிலே இதை வந்துருச்சுங்க பாருங்க, ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது இப்படியே சாதத்தை கொட்டி கிளறலாம் வாங்க. சாதத்தை போட்டு கிளறுங்க. சாதம் இறக்கி வச்சு சாதத்தை போட்டு கிளறி மூடி வச்சுடுங்க. அது நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் சாதம்லாம். செய்கிற விதத்தில் செஞ்சால் இது பண்ணும். நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா தான் சிறு கசப்பாகவே இருக்கும். இதை மாதிரி ஒரே கொதியிலே நிறுத்திடுங்க.